இன்னும் அந்த வரதராஜன் திருந்துற மாதிரியே தெரியல. ச்சே. அம்மா என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இல்லம்மா, அந்த பெரியவர் கார் எரிக்கும் போது உங்க முகத்தை பார்த்தேன். எவ்வளவு கோவமா இருந்தது. அப்படி ஏமா பண்ணாரு? ஒரு கொலை வெறி அவர் முகத்துல தெரிஞ்சது. ஆஃப்டர் ஆல் நம்ம அவர் காரில் ஏறினதுக்கே காரை எரிச்சாருன்னா பண்ண வெறி, அகம்பாவம். அது அவர் உடம்புல ஊர்னது. உனக்கு முன்னாடியே தெரியுமா அவரை? தெரியாது. ஏன் ஏன் இப்படி கேக்குற? அவர் அவமதிச்சது நம்பல. அவர் அப்படி நினைச்சுக்கிட்டா அது அவரோட தப்பு. சில பேர் வம்புக்காக வாழ்வாங்க, சில பேர் வீம்புக்காக வாழ்வாங்க. அவர் நம்ம கண்ணு முன்னாடி எரிச்சது காரா எனக்கு தெரியல. அந்த ஆள் அங்கேயே நசுக்கி கிருஷ்ணா கிருஷ்ணா, சில பேர் பேனா வாங்குவாங்க. அதை எடுத்து யாராவது எழுதுனா அந்த பேனாவை அப்படியே எடுத்து உடைச்சு போட்டுருவாங்க. அதை தானும் பயன்படுத்த மாட்டாங்க, அடுத்தவங்களையும் பயன்படுத்த விட மாட்டாங்க. இப்படியும் சில சைக்கோ கேஸுங்க இருக்காங்க. அதுக்காக ஒன்னும் சொல்லாம அங்கிருந்து வந்துட்டியேமா? கொலைக்கிற நாய் கடிக்காதுமா. ஆனா நான் நல்ல பாம்பு. மிதிச்சா கொத்தாம விட மாட்டேன். கீர்த்தி, ஏதாவது விளையாடலாமா? வேணாம் போ. ஏன்? நான் இப்ப கோவமா இருக்கேன். ஏன் கோவமா இருக்க? எவ்வளவு ஜாலியா கார்ல சுத்துவோம். அந்த காரை ஏன் தாத்தா எரிச்சாருன்னு அம்மாவை கேட்டா, இருக்கிற பிரச்சனை போதாது நீ வேற தொணன்னு கேள்வி கேட்கறியான்னு அம்மா என்னை திட்டுறாங்க. அதான் கோவம். ஆனா ஆன்ட்டி மேல தாத்தாக்கு ஏன் அவ்வளவு கோவம்? அதான் நானும் கேட்டேன், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தீபாவளிக்கு புஸ்வானை எரிச்சாலே காசியே இப்படி கரியாக்குறேன்னு அம்மா திட்டுவாங்க. இவ்ளோ பெரிய காரை தாத்தா எரிச்சிருக்காரு, எல்லாருமே கப்சுப்புன்னு இருக்காங்க. ஆமா ஆமா, இனிமே தாத்தா கிட்ட நம்ம வீடியோ கேம்ஸ், உன்னோட டெடிபேர் டாய்ஸ் எதையுமே காட்டக்கூடாது. நம்ம மேல கோவம் வந்ததுன்னா அதையும் எரிச்சிடுவாரு. சரி வா, இப்பவே எல்லாத்தையும் போய் ஒழிச்சு வச்சிடலாம். தாத்தா, தாத்தா, ஏன் இப்படி பண்ணீங்க? கார்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் ஏன் எதுக்குன்னு 100 கேள்வி கேட்பீங்க. ஆனா இப்ப அந்த காரையவே எரிச்சிட்டீங்க. இன்சூரன்ஸ் பணம் கூட கிடைக்காது. தாத்தா, அவங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. வழியில நின்று லிஃப்ட் கேட்டாங்க, உதவி பண்ண. இது தப்பா? தப்புதான். அவளை கார்ல ஏத்திக்கிட்டு வந்ததுக்கு பதிலா அவ மேல நீ காரை ஏத்திட்டு வந்திருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவ மூச்சு காத்து கூட மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அப்படி இருக்கும்போது அவளை நம்ம கார்ல ஏத்திட்டு வந்திருக்கியே. இங்க பாரு, அந்த காரை மட்டும் இல்ல, நீ ஒரு பொருளா இருந்தா உன்னையும் சேர்த்து எரிச்சிருப்பேன். தாத்தா, அவங்க யாரு? அப்படி என்னதான் கோவம் அவங்க மேல? அதையெல்லாம் பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். பகையும் பழியும் எங்களோட போட்டோம். சாரி தாத்தா. இப்ப புரிஞ்சுக்கிட்டு இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க.
இது வரைக்கும் நாம இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் உன் அப்பாவும் நம்ம கூட வருவான். அவன் இல்லாத வரோமேன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா நான் மட்டும் அவளை பார்க்கணுங்கிறதுக்காக தான் விதி அப்படி விளையாடி இருக்குன்னு தோணுது. அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தா நிலைமையே வேற மாதிரி ஆகியிருக்கும். நல்ல வேளை நீ பொழைச்ச. போ. சரி தாத்தா. பெரியவர் என்னடான்னா ராஜேஸ்வரி அம்மா வந்து அவ்வளவுதான் சொல்லி மிரட்டுறாரு. இத்தனை வருஷமா வராத அவங்களும் இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கிறாங்க. திருவிழாவில் அவங்க 2 பேரும் சந்திச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்க. கார்ல அந்த அம்மா ஏறத பார்த்து காரையே கொளுத்திட்டார்ல. அப்ப போலீஸ் உதவியை கேட்கலாமண்ணா? ஆனா என்ன சாமி போலீஸ் இலிச்சுன்னுட்டு போலீஸ் ஊருக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஊருக்காரங்க நம்மள மதிப்பாங்களா? அட என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் பெரியவர் அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாரு பயப்படுறீங்க. அவர்கிட்ட மட்டும் பண்ணா இருக்கா? ஏன் அந்த மட்டும் இல்ல அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களா? அதுக்கு இல்லடா, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா 2 பேரும் கோதால இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்க, ஊர் கட்டுப்பட்ட கோயந்தாயிடுமேடா. 2 பேருக்கும் பிரச்சனை வராம இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். அந்த அம்மா பாட்டுக்கு வந்துட்டு அந்த அம்மா போகட்டும், அவர் பாட்டுக்கு வந்துட்டு அவர் பாட்டு போட்டோம். 2 பேருமே ஒருத்தர் சொல்லிக்கு ஒருத்தர் போக வந்தாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரங்கராஜன் சொல்றது சரிதானுங்களா? ஆனா என்ன எல்லாருமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அந்த அம்மா சும்மா இருந்தாலும் அவரு சும்மா இருக்க மாட்டாரடா. அதை நினைச்சுதான்டா நான் இவ்வளவு தூரம் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். புலம்பி எந்த பிரச்சனை இல்லைண்ணா. திருவிழாக்கு வர வேண்டாம்னு யாரையும் சொல்ல முடியாது. ஊரு எல்லாருக்கும் பொது. எப்பவும் வராத அந்த அம்மா இந்த வருஷம் திருவிழாக்கு வராங்க. அந்த அம்மா இந்த தடவை முதல் மரியாதை வாங்கிட்டு போட்டுமே. இங்க பாடுறா, ராஜேஸ்வரி பக்கம் பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு. வலைய வீசாதையே மீன் மாட்டிருச்சே. வருத்தர வேண்டியதுதான். வரண்டியோ? ஐயோ ஐயோ. ஹலோ. ஊர்ல திருவிழா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா தாங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க எப்பதான் ஊருக்கு வர போறீங்க? நான் வந்துடுறேம்மா. என்ன வரேன் பட்டுன்னு சொல்லாம கொஞ்சம் இழுக்கிறீங்க? இல்ல, நான் வந்துடுறேன். இன்னைக்கே புறப்படுங்களேன். இன்னைக்கு முடியாது. என்னங்க திருவிழா நெருங்கிட்டு இருக்கு, இப்ப இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? இன்னும் வேலை முடியலையா? ஆமா. எப்பதான் முடியும்? எப்பதான் வருவீங்க? முக்கியமான பிசினஸ் மீட்டிங். தொழில் முக்கியமாச்சே. அப்போ நாம கும்பிடுற அந்த தெய்வம் முக்கியம் இல்லையா? செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா? தெய்வமும் முக்கியம்தான். இப்படி பேசி பேசியே வாயை அடிச்சிருங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆமா, உன் மாமா எப்படி இருக்காரு? மாமாவை ஏன் கேக்குறீங்க? அவர் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? பின்ன அந்த ராஜேஸ்வரியும் இந்த திருவிழாக்கு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எது? ராஜேஸ்வரி வந்திருக்காளா? ஆமாங்க. இத்தனை வருஷம் வராதவ இந்த வருஷம் மட்டும் ஏன் வந்தா? வம்பு பண்ணதான். என்ன சொல்ற நீ? ஏதாவது சண்டையா அப்பாவுக்கும் அவளுக்கும்? அதை கேட்டுறாதீங்க. சண்டை மட்டும் இல்லைங்க, நல்லா நமக்கு 3 லட்சம் ரூபாய் நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு. 3 லட்சம் ரூபாயா? எப்படி? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த ராஜேஸ்வரி வந்த காரு வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. உங்க மக பெரிய கர்ண பரம்பரையாச்சே, உடனே போய் அவளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கான். அவ நம்ம கார்லயே ஏறி நம்ம வீட்டு வாசலே வந்து இறங்கிட்டா. அதான் மாமா பாத்துட்டாரு. கேட்கணுமா? அவ்வளவுதான். டென்ஷன் ஆகி அந்த காரையே எரிச்சிட்டாருங்க. என்னங்க என்னங்க பேச்சையே காணோம். விஷயத்தை கேட்கிற உங்களுக்கே இவ்வளவு ஷாக்கா இருந்தா இங்க இருக்கிற எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இத பாருங்க, சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வந்துருங்க. இந்த மாமாவை என்னால நிச்சயம் சமாளிக்க முடியாதுங்க. அவ உட்கார்ந்து வந்த காரணத்துக்காக அந்த காரையே கொளுத்திட்டாரு. அவ வேற கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்லயே இருக்க போறாளாம். ரொம்ப பயமா இருக்குங்க. ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க. சரி, வேலை முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் அங்க வந்துடுறேன். ஓகேங்க, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க. சரிம்மா.
மாமா ம்? இந்தாங்க மாத்திரையை போட்டுங்க. இப்படி வச்சுட்டு போமா. ஆ? இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நேத்து கொடுத்த மாத்திரையே நீங்க போட்டுக்கவே இல்ல, அப்படியே வச்சிட்டீங்க. இன்னைக்கு நான் விட மாட்டேன். இதை நீங்க சாப்பிட்டதான் இங்க இருந்து கிளம்புவேன். நீ விட மாட்டியே. தா. பாரதி, ஒரு நிமிஷம். நீ சாப்பிட்டியாடா? இன்னும் இல்ல மாமா, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு சாப்பிடுறேன். இங்க வாடா. உட்காரு. என்ன மாமா? ஏண்டா பாரதி, நீ என்ன கவனிக்கிறதுலயும் மற்றவங்களை கவனிக்கிறதுலையுமே நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கியே. சரி, நம்ம ஊர்ல தான் அப்படின்னா வந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ண மாட்டேங்கிறியே, ஏ? மாமா, எனக்கு உங்களையும் நம்ம குடும்பத்தையும் கவனிக்கிறத தவிர வேற என்ன மாமா சந்தோஷம் இருக்க முடியும்? பாரதி, உறவுல தான் நீ என்னோட மருமக. ஆனா நான் செஞ்ச அதிர்ஷ்டம் தாய்க்கு தாயா இருந்து என்ன கவனிச்சுக்கிறமா. நான் தினமும் ஆண்டவங்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா நான் உனக்கு மகனா பிறந்து உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கணும். சரிடா, நீ போய் சாப்பிடு. போடா. எதுக்காக கண் கலக்குற? ம்? அது சரி, சாப்பிட்ட உடனே எனக்கு வெத்தலை பாக்கு கொண்டு வந்து கொடுப்பல்ல, எங்க நீ காணோம்? அதான் மாமா, தட்டுல எல்லாம் ரெடியா எடுத்து வச்சேன், அந்த தட்டையே காணோம். தட்டையே காணுமா? எங்கேயும் தேட வேணாம், நாங்க சுட்டுட்டோம்ல. ஆ? தாத்தா, இந்த 3 வெத்தலையில சரியான ஒண்ணுத்துலதான் வால். சுண்ணாம்பு பாக்கும் இருக்கு. எதுன்னு கண்டுபிடிங்க. ம்? ம். ம். எப்படி தாத்தா கரெக்டா எடுத்தீங்க? குச்சியை வச்சுக்கிட்டே ஊத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம்னா என்கிட்ட போய் பாக்கு எங்க இருக்குன்னு கேட்கறியா? கண்டுபிடிக்க முடியாதா? ம், என்ன மாதிரி கற்பூர புத்தி. ம்? அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐயா ஆ? வணக்கங்க ஐயா. வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம்? ஐயா நல்ல மூட்ல இருக்கீங்க, அதனால நாங்க வந்த விஷயம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் நினைக்கிறோம். எந்த நல்ல காரியத்துக்கு நான் தடை சொன்னதே இல்லையே. சொல்லுங்க, என்ன விஷயம்? அதை தெரிஞ்சுட்டு தானே வந்திருக்கோம். ஆ, நீ உள்ள போய் குடிக்க ஏதாவது கொண்ட. ம், சரி. ஐயா, என்ன தயக்கம்? நல்ல விஷயம் சொல்றதுல என்னங்க தயக்கம்? ஆமா, சொல்ல வந்தது நல்ல விஷயமா இல்ல? ஐயே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா, வந்ததே நல்ல விஷயம்தான். கோயில் விஷயமா தான் பேச வந்தோம். கோவில் திருவிழா செலவு பூரா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்கு இல்லைங்கய்யா, வருஷா வருஷம் எல்லா சலுகையும் நீங்க தான் பண்றீங்க. ஆ, ஆனா இந்த வருஷம் அவ செலவு பண்றேன்னு சொல்லிட்டாளா? சொல்லுங்க, அவ செலவு பண்றேன்னு சொல்லிட்டாளா? அது இல்லைங்கய்யா, வெளிநாட்டுல வேலை செய்யற 2-3 பேரு 2 மாசத்துக்கு முன்னாடியே கேட்டாங்கய்யா. நிஜமாவா? ஆமாங்க ஐயா. ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க? வந்ததும் சொல்லிக்கலாம்னு இருந்தோம். நீங்க வந்துட்டதால சொல்றீங்களா இல்ல அவ வந்துட்டதால சொல்றீங்களா? இல்லைங்க ஐயா, அந்த அம்மாவுக்காக சொல்லல. கோவில் பொதுவானது, யாருக்கு வேணாலும் டொனேஷன் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. டொனேஷன் கொடுக்க எல்லாருக்கும் உரிமை இருக்கலாம், ஆனா மத்ததுக்கெல்லாம் எல்லாருக்கும் உரிமை கிடையாது. யார் வேணா எதுக்கு வேணா ஆசைப்படலாம், அதுக்கு ஒரு தகுதி தராதரம் கிடையாது. இருக்கணுங்க, அதனாலதான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு கால பூஜையை மட்டும் விட்டு கொடுங்க, மத்த மரியாதை எல்லாம் சமூகத்துக்கு தான். சமூகம் சமூகம் சமூகம், அந்த மரியாதை இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்களா? நல்லது நடக்கிறதுக்கு ஐயா தான் பெரிய மனசு பண்ணணும், ஏன்னா இது சாமி காரியம். நான் என்னதான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஐயா, அந்த உச்சிகால பூஜையை மட்டும் நீங்க ஏத்துக்கிடணும். சரி ஐயா, உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் ஒரு குறையும் வைக்க மாட்டா. நாங்க புறப்படுறோம் ஐயா. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இந்த விஷயத்துல ஏதாவது சறுக்கலோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். புரியுதா? முறை சாப்பிட்டு போங்க. ஐயா நீங்க சம்மதிச்சதே எங்களுக்கு சந்தோஷம். வர்றோம் ஐயா. என்ன தாத்தா, நான் கஷ்டப்பட்டு மோர் கலக்கிட்டு வந்தா இப்ப எல்லாரும் துரத்தி அமிச்சிட்டீங்க. இந்த 4 முறை நீங்க தான் குடிக்கணும். குடிங்க. பேசாம அதை கீழே வைமா. ம். கோமா, பின்ன என்னம்மா அவங்கள பாரு, தேவையில்லாம. சரி விடுங்க. இங்க வாங்க, சாஞ்சு உட்காருங்க. பேசாம கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணணும். ம். 35 வயசுக்கு மேல ஆனாலே ரொம்ப கோவப்பட்டா பிபி வரும் தெரியும்ல. இப்படி கோவப்படலாமா? நீங்க தானே உடம்ப பாத்துக்கணும்.
ஆனா உங்களுக்கு 25 வயசு தானே, இன்னும் 10 வருஷத்துக்கு கவலைப்பட வேணாம். செல்ல தத்தா. தேங்க்யூம்மா. சீக்கிரம் அடிங்க, எனக்கு மாங்காய் வேணும். இரு குறி பார்த்துட்டு இருக்கான்ல, கரெக்டா இப்ப அடிக்க போறேன் பார். அட அச்சச்சோ. ஹலோ மிஸ்டர், இங்க வாங்க. என்னங்க ஏன் கல்ல விசுனீங்க? என்னங்க நான் சும்மா வீசினங்க. அதான் கேக்குற, கல்லு ஏன் என் மேல வந்து விழுந்தது? ஏங்க கல்லுக்கு என்ன கண்ணா இருக்கு? நான் வீசின உடனே உங்களை தேடி விழ இருக்கு. பொய் சொல்லாதீங்க, நீங்க தான் கல்லு வீசுனீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேற எதையோ மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறீங்க. அதான் பார்த்தோமே, அன்னைக்கு கார்ல வந்ததுக்கே காரை எரிச்ச ஃபேமிலி ஆச்சே. இந்த தோப்பு உங்களோட தானே? இதுல என்னையும் சேர்த்து எரிச்சிட போறீங்க.